கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 29, 30 அதிகாரங்களின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த 2 சங்கீதமுமே தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம்தான். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி தேவனை ஆராதிப்பதற்கு, நன்றி உணர்வோடு ஆராதிப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு பலவான்களின் புத்திரரே என்று ஆரம்பிக்கும்போது தங்களை பணபலம் உள்ளவர்களாக, பலபலம் உள்ளவர்களாக, அந்தஸ்து பலம் உள்ளவர்களாக, இன்னும் ஆன்மீக ரீதியிலே பலம் உள்ளவர்களாக தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை, அதாவது தனக்குத்தானே தகுதி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை, நீங்கள் கர்த்தரையே துதியுங்கள், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலமும் பலமும் அந்த வல்லமையும் கர்த்தராலே உண்டானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் போல அந்த சங்கீதத்தின் முதல் வசனம் எப்பொழுதும் அது ஒரு டைட்டிலை போல இருக்கும். இன்னும் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய நாமத்தை ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் எப்பொழுது உணர்ந்தார் என்பதை தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். அதை 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த கிட்டத்தட்ட இந்த 29, 30 ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு அழைப்பாக அமைகிறது. ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய சகல பலமும் பலனும் ரெண்டும், ப்ராஃபிட் அண்ட் பவர் ரெண்டுமே கர்த்தரிடத்திலிருந்து தான் உண்டாகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பதை பின்வரும் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அநேகர் இந்த வசனத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது புற அலங்காரம் அல்ல, அக அலங்காரம் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் புற அலங்காரமும் இரண்டுமே நமக்கு தேவை. வேதம் தேவனை வர்ணிக்கும் போது நிலையங்கி தரித்தவராகவும், மார்பு பொற்கச்சை கட்டியவராகவும், சிரசிலே முடிசூடப்பட்டவராகவும் என்று மிக அழகாக அவருடைய ஆடையையும் வர்ணிக்கிறது. அதே வேளையில் அவருடைய மகிமையும் பிரஸ்தாபத்தையும் பரிசுத்தத்தையும் வர்ணிக்கிறது. ஆதலால் இந்த சரீரம் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் செய்யும் ஆலயமாய் இருக்கிறபடினாலே இந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய சகல விதமான கனத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது கண்ணியமான ஆடைகளை, கனத்துக்குரிய ஆடைகளை தேவ சமூகத்தில் நாம் செல்லும்போது தேவனுக்கு உகந்த ஆடைகளை நாம் அணிவது, மரியாதை கொடுக்கக்கூடிய ஆடைகளை அணிவது அவசியம். அதே வேளையிலே அகத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த அகம், எண்ணம், சிந்தை, நோக்கங்கள், ஆசைகள் இவைகளெல்லாம் தேவனை பற்றியதாக இருக்க வேண்டும். உலகத்தை பற்றியதாகவோ, இச்சையை பற்றியதாகவோ, மாயையை பற்றியதாகவோ இல்லாதபடிக்கு தேவனை பற்றியதாக இருக்க வேண்டும். அது உள்ளான அலங்காரம். இந்த 2 அலங்காரமுமே நாம் செய்து கொள்ள வேண்டும். அநேகர் திருமண காரியங்களுக்கு போகும்போது ரொம்ப ஜெகஜோதியாக போவார்கள். ஆனால் ஆலயத்திற்கு வரும்போது எல்லா தோடு கீடு எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு ரொம்ப பாவமான ஒரு முகத்தோடு வருவாங்க. தவறு. ஜெபங்களுக்கு வரும்போது இன்னும் மோசமான சேலைகளை உடுத்தி கொண்டு வருவார்கள். தவறு. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது அவரை சந்திக்க வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆதலால் அதிலே ஒரு நடுநிலை தேவைப்படுகிறது. அநேகர் நான் வெளியே போனாலே புதுசு தான் கட்டுவேன், பட்டுக்கரை வைத்து தான் கட்டுவேன் என்று சொல்லி தங்களுக்கென்று ஒரு வரையறைகளை வரைத்து கொள்வார்கள். இந்த எக்ஸ்ட்ரீம், அதே லோவும் எக்ஸ்ட்ரீம் ஹையும், ரொம்ப உயர்ந்த அந்த நிலைமையும் ரொம்ப தாழ்ந்த இந்த நிலைமையும் தேவன் வெறுக்கிறார். தேவன் அலங்கரிப்பதை, மணவாட்டி அலங்கரிப்பதை, மணவாளன் அலங்கரித்துக் கொள்வதை, அரசன் அலங்கரித்துக் கொள்வதை, ஆசாரியர்களுக்கு கொடுத்து வைக்கிற உடைகளை, இன்னும் பணிவிடையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற உடைகள், இவை எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் அழகான நேர்த்தியான ஒரு பேலன்ஸ்டு நடுநிலையான உடை அலங்காரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருப்பார். அப்போது தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது உள்ளான புறம்பான 2 அலங்காரத்தோடு வர வேண்டும். நம்முடைய பணபலம், பொருள்பலம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லா பலமும் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து வர வேண்டும். ஏனெனில் அவர் சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எங்கிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் அவருடைய சத்தத்தினால் இயங்குகிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறார். தேவன் முழங்குகிறார்.
கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் என்றால் தண்ணீர் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லலாம். அது திரவ நிலையிலே இருக்கலாம், அல்லது வாயு நிலையிலே இருக்கலாம், அல்லது திடநிலையிலே இருக்கலாம். ஆனால் தண்ணீர் தண்ணீர் தான். அதை வேதம் தண்ணீர் என்றே சொல்லுகிறது. உறைந்த தண்ணீரை, உருகிய தண்ணீரை என்றெல்லாம் 147 சங்கீதங்களிலெல்லாம் வாசிப்போம். அப்போது இந்த ஒட்டுமொத்த இந்த பூமியின் சுற்றுச்சுழற்சி, பூமியிலே அடிக்கப்படுகிற காற்று, பூமியிலே இருக்கக்கூடிய திரவநிலை தண்ணீர், வானத்தில் இருக்கக்கூடிய ஆவிநிலை தண்ணீர், மலை உச்சிகளிலே இருக்கிற பனிப்பொழிவு என்று சொல்ல திடநிலையிலே இருக்கிற தண்ணீர், இத்தனை தண்ணீர்களையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது? அவருடைய சத்தம் என்று இங்கே சொல்லப்படுகிற சொல்லானது இடி முழக்கத்தை சொல்லுகிறது. நாம் பரலோகத்திலே தேவன் பேசுவதும், தேவ தூதன் பேசுவதும், மனுஷகுமாரன் பேசும்போது அதை குறித்தான வர்ணனையை யோவான் சுவிசேஷகன் எழுதும்போது அதை சொல்ல பெரும்பெடி மின்னலைப் போல, அந்த இடி மின்னலைப் போல என்றெல்லாம் அவர் வர்ணிப்பார். அப்படித்தான் தேவனுடைய சத்தம் வர்ணிக்கப்படுகிறது. அந்த சத்தம் என்பது இடியை குறிக்கிறது. அந்த கேதுரு மரம் என்பது உயர்ந்த காடுகளிலே உயர்ந்த மிக ஸ்ட்ராங்கான மரம். மேலிருந்து ஆண்டவர் அந்த மின்னலை, இடியை அனுப்பும்போது அந்த கேதுரு மரம் இரண்டாக பிளந்து உடைந்து விடுகிறது. அதே போல் லீபனோனில் இருக்கக்கூடிய கேதுரு மரம் இன்னும் அதிக பலம் உள்ளது. முதல் வசனத்தில் சொல்ல பலம் உள்ளது. ஆனால் அதையும் பிளந்து போடுகிறவர் கர்த்தர். அவருடைய ஒரு இடிக்கு இது தாங்காது என்பதை போல அங்கே எழுதுகிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போல துள்ளவும், லீபனோனில் இருக்கிற சீரியா தேசத்து காண்டாமிருகம், அந்த காண்டாமிருகத்தின் குட்டிகள் கொழுகொழுவென்று இருக்கும். அந்த குட்டிகள் துள்ளி வருகிற அந்த துள்ளுதலை போல் அந்த லீபனோன் இருக்குமாம். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அது உண்மைதான். நீங்கள் எரிமலை குழம்புகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான். சில வேளைகளில் வானத்திலே வெட்ட வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற ஆஸ்ட்ராய்டு என்று சொல்லக்கூடிய விண்கற்கள், அவைகள் பூமியை வந்து அடையும் போது பூமி பாதையிலே ஓடி வரும்போதே ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிந்துவிடும். எரிகற்களாய் வந்து அது விடும். பூமிக்குள்ளாக இருந்தும் தேவனால் அக்கினி பிளம்புகளை பிளக்க முடியும். பரலோகத்திலே அண்டை வெளியிலே யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த பரந்த வெளியிலே இருக்கக்கூடிய அந்த வானத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிற கற்கள் எரிந்து சாம்பலாக வரக்கூடும். இன்னும் வானத்திலே அநேக விதமான எரிகற்கள் இருக்கிறது. அவைகள் HCl என்று சொல்லக்கூடிய அடர்கந்தக அமிலம் என்றெல்லாம் படித்திருப்போம். அப்படிப்பட்ட அமிலங்கள் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. சில வேளைகளில் அவைகள் தான் பெருங்கோள்கள் என்றெல்லாம் நம் கணக்கிலே வைக்கிறோம். அந்த அவைகள்லாம் பூமியை தாக்குமானால் பூமி முழுவதுமாக எரிந்துவிடும். லோத்துவின் மனைவி உப்புத்தூணான கதையும், சோதோம் குமாரா இப்படிப்பட்ட அக்னி கந்தகத்தினாலே எரிக்கப்படும் போது நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். உப்பு என்று சொல்லும்போது சவக்கடலில் இருக்கிற உப்பு என்று நினைக்கக்கூடாது. சவக்கடல் நன்னீராகத்தான் இருந்தது. டெட்சி நன்னீராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஆனால் இந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்ததினால் அந்த அடர்கந்தக அமிலத்திலே அவள் அமிழ்ந்து போனால் அந்த இடம் அடர்கந்தக அமிலத்தினாலே பொசுங்கி போவதினாலே உண்டான உப்பு, அந்த உப்பின் கரைசலின் தன்மை அங்கே அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு, அதாவது உப்பு என்று சொல்லும்போது கெமிக்கல் ரியாக்ஷனால் வரக்கூடிய விளைவுகள், மீதி பொருட்கள், அப்படிப்பட்ட ஒரு சொல். இப்படி அநேக ஆராய்ச்சியான காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு போகின்றது. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்குமாம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் என்றால், காதேஸ் வனாந்தரம் வந்து மிக அடர்த்தியான வனாந்தரம், அதையே குலுங்க பண்ணுவாராம். அந்த இடி மின்ன சத்தத்திற்கு பெண் மான்கள் பயந்து சீக்கிரமாக குட்டி போட்டுருமா. அது உடனே அது குட்டி போடுறதுனால காடு வந்து பயங்கரமாக செழித்து இருக்குமா. மான்கள் எங்கே வளர்ந்து பெறுகிறதோ அந்த விலங்கின
உணவு சைக்கிள் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த சுற்றுச்சுழற்சி நடந்து அந்த காடுகள் மிக செழிப்பாக இருக்குமாம். மான்கள் புல் புதர்களை சாப்பிட்டு அதனால் உண்டாகக்கூடிய அதனுடைய கழிவுகள் மரங்களுக்கு உரமாகி அப்படியே ஒரு சைக்கிள் அந்த காடுகள் எல்லாம் செழிக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிப்பாராம். அவருடைய சத்தம்தான் ஒட்டுமொத்த பூமியின் இயக்க சக்தியை ஆளுகை செய்கிறது என்பதை இந்த சங்கீதம் விளக்கப்படுத்துகிறது. கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாராம். நாம் வாசித்தோம், அவர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் என்று 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் இவ்வளவு நேரம் நாம் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருந்தேன். 10ஆம் வசனத்தில் ஜலப்பிரகாத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த திரவ திட வாயு நிலையிலே இருக்கக்கூடிய தண்ணீரிற்கு மேலாக தேவன் ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார், பலம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தின் துவக்கமும் முடிவும் பலத்தை குறித்து, பவர் வல்லமையை குறித்து சொல்லி நிறைவு செய்கிறது. ஒருவேளை இந்த சங்கீதத்தை எழுதிய பின்புதான் அவர் 30வது சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு தனது வீட்டை பிரதிஷ்டை செய்யும் போது இந்த 30ஆம் சங்கீதம் எழுதுகிறார். அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக கட்டி கொண்டிருப்பார்கள் அல்லவா, கட்டி கொண்டிருக்கும் போது தனக்கு நீண்ட விசாலமான வீட்டை கட்டுகிறார். அங்கே அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அநேக வேலையாட்கள், போர் வீரர்கள், காவலாளிகள் எல்லாம் நின்று கவனிக்கத்தக்கதான மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டுகிறார். அவர் அப்படி கட்டி கொண்டிருக்கும் போது அவர் மனதிலே ஒரு செருக்கு உண்டாகிறது. தன்னை குறித்தான, தனது பலத்தை குறித்தான ஒரு செருக்கு உண்டாகிறது. அதை அவர் பின்வரும் வசனங்களிலே சொல்லுகிறார். 6, 7 போன்ற வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது தனது மனநிலைமை எப்படி இருந்தது, ஆனால் தேவன்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக இந்த கிரக பிரதிஷ்டை பாட்டை எழுதுகிறார். இந்த கிரக பிரதிஷ்டை என்று சொல்லும்போது தாவீது தனக்கென்று அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனை பிரதிஷ்டைக்கு முன்பாக அவருடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்று 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லிவிட்டு அவர் மனம் திரும்பிய பின்பு பிரதிஷ்டையிலே சாட்சி சொல்லுவோம் அல்லவா, அந்த சாட்சியை போல இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார். இச்சங்கீதம் புதுமனை புகுவிழாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பாக அமைகிறது. பெருமையினால் தொல்லைகள், ஜபத்தால் விடுதலை என்று இதற்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம். தாவீதின் வாழ்க்கையில் பல தொல்லைகள் வந்திருக்கிறது. அவர் விடுதலை பெறுவதற்காக ஜெபித்தார், தேவனும் அவரை விடுவித்தார். ஆனால் இந்த சங்கீதத்தை குறிப்பிட்டு 30வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அவர் தற்பெருமையினாலே அவர் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது, மனம் பலவீனப்பட்டிருக்கிறது, அதனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த சமயத்திலே தேவனை நோக்கி அவர் முறையிட்டிருக்கிறார். அதைத்தான் முதலாவது சொல்லிவிடுகிறார். அதன் பின்பு தனக்கு ஏன் நோய் ஏற்பட்டது, நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று சொல்லி அதனுடைய காரணங்களை 6, 7 வசனங்களிலே எழுதுகிறார். கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாமலும், அப்போ என்னை அவமானப்படுத்தலை, நீங்கள் என்னை வெட்கப்படுத்தலை, என்னை தோல்விக்கு ஒப்பு கொடுக்கல, நீர் என் கையை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அதாவது அது போர். 2வது மனம் சரீரம் சார்ந்த பலவீனம், சுகவீனம், அதிலே சுகம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினேன். அப்போ தேவனை விட்டு அவர் தூரம் போயிருக்கிறார், தற்பெருமையினாலே தூரம் போயிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடாதபடிக்கு மீண்டும் ஏற பண்ணினார். நான் குழியிலே இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். என்னை நீர் விலக்கி விடாதபடிக்கு, தூரமாக்காதபடிக்கு, நியாயந்திருக்காதபடிக்கு, மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு என்னை பாதுகாத்தீர் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நான் அவரை விட்டு பெருமையினாலே தூரம் போனப்போ எனக்கு நோய் வந்தது, எனக்கு கஷ்டங்கள் வந்தது, நான் போருக்கு செல்லும்போது பயம் வந்தது. ஆனால் நான் அவரிடத்தில் முறையிட்டும் போது என் ஜெபத்தை கேட்டு அவர் ஒரே நிமிஷத்தில் என்னை சுகமாக்கினார். அவருடைய தயவு மிக நீடிய தயவு. சாயங்காலத்தில் அழுதுட்டு இருந்தேன், ஆனால் காலையில் என்னை சிரிக்க வச்சுட்டாரு. நான்
நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொன்னேன். எனக்கு அநேக சம்பத்துகளை சம்பாதித்தேன், வேலையாட்களை சம்பாதித்தேன், காவலாட்களை சம்பாதித்தேன், சேனைகளை சம்பாதித்தேன். எனக்கு பொன்னும் பொருளும் வல்லமையும் பெருகும்போது என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி தற்பெருமை எண்ணம் கொண்டேன் என்று தான் எந்த மனநலமிலிருந்து மனம் திரும்பினேன் என்பதை இங்கே சாட்சி கூறுகிறார். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் அவருடைய வீடும் அரண்மனையும் எருசலேம் நகரமும் எருசலேம் தேவாலயமும் அந்த சீயோன் மலையிலே தான் கட்டப்பட்டிருந்தது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீர் என் பருவத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். பெருமை பாராட்டும் போது தேவன் தூரம் சென்று விடுவார் அல்லவா? அதனால் அவர் கலங்கி நின்றிருக்கிறார். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதியுமை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். எப்படி ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். கெஞ்சி நான் எப்படி ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி 10 கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்தராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எப்படி தேவன் தமது ஜெபத்தை கேட்டார்? தாம் எப்படி தேவனை அணுகினார்? பாவம் மன்னிப்பின் ஜெபத்தை எப்படி ஏறெடுத்தார்? அதன் பின்பு தேவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற உறுதியான விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லி தனது வீடை பிரதிஷ்டை செய்வதினாலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சி கூறி இந்த பாடலை எழுதினார். நாம் பலத்தோடு இருப்பதும் உயிரோடு இருப்பதும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதும் கர்த்தரால் வந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். தற்பெருமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் தமது முகத்தை மறைத்தால் நமது நிலை என்னாகும் என்பதை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. ஆதலால் தேவ சமூகத்திலே நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதில் எளிதில் பெருமை கொள்ள நேரிடும். வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். துன்மார்க்கர்கள் கூறுவதைப் போன்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தற்பெருமையாய் பேசக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தைரியமாய் நாம் கூறத்தக்கதாக நம்முடைய துதி, கனம், மகிமை, நன்றி உணர்வு இவை அனைத்தும் நம் தேவனுக்கே செலுத்த வேண்டும். அதே வேளையில் நமக்கு வெறுமையோ மனதிலே ஒரு வெறுப்புணர்வுகளோ அல்லது ஒரு இருண்டதோ விரக்தியோ உண்டாகும் என்றால் நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம் என்று அர்த்தம். ஆதலால் தாவீது ஜெபித்தது போல நம்மை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம் பல கேள்விகளை கேட்கக்கூடாது என்று அல்ல, அவரை சந்தேகித்து கேட்கக்கூடாது. ஆனால் எனக்கு இது புரியவில்லை ஐயா, உதவி செய்யும் என்று கேட்டு கற்றுக்கொள்வதிலே தவறு அல்ல. அப்படி நாம் தேவ சமூகத்திலே அவரிடத்திலே கேள்விகளை கேட்டு கற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி ஓடாமல் அவரை கெட்டிச் சேருவதற்கு நாம் அவரை நெருங்க வேண்டும். ஜெபத்தில் நெருங்க வேண்டும், துதியிலே நெருங்க வேண்டும், பாவ அறிக்கையிலே நெருங்க வேண்டும் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்திலே நமக்கு சொல்லுகிறார். அப்படி நாம் நெருங்கி அவரிடத்தில் கிட்டி சேரும்போது நமது ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், விரும்புகிறார், செவி கொடுத்து கேட்கிறார், அவைகளுக்கு பதில் தருகிறார். இரவிலே அழுது ஒப்பு கொடுக்கும்போது காலையிலே ஆனந்த களிப்பாக மாற்றி தருகிறார். அந்த 11-12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் அவர், நம் தேவனவர். நாம் அமர்ந்திராமல் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அவரை என்றென்றைக்கும் துதிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த 2 சங்கீதங்களையும் தியானிப்பதினாலே அநேக நற்காரியங்களை நமக்கு கற்றுத்தருவாராக. அவைகளை கடைபிடிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.